கிரந்தத்தை ஆரம்பிக்கிறதா நம்ம பிளான் இருந்தது. ஸோ நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து நம்ம முதல் 2-3 ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். நம்ம அதுலேயும் அந்த கிரந்தத்தோட முதல் ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தா இந்த திதிஷா அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்தது. ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தது திதிஷவ் அக்னி கௌரி அப்படிங்கிறது. அக்னி கௌரி எந்தெந்த திதிகளுக்கு எந்தெந்த தேவதைகள் பிராமுக்கியம் அப்படிங்கிறது. ஏன் அது அந்த அந்தந்த தேவதைகளை நாம தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பூஜா விதிகளுக்கோ இல்லைன்னா தாந்திரிக சாஸ்திரங்களுக்கோ இல்லைன்னா வைதீக பிரதிஷ்டைகள் ஆகம பிரதிஷ்டைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த தேவதைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு. இப்போ அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான தினத்துல அந்தந்த பிரார்த்தனைகளோ பலிகளோ இல்லைன்னா பிராயஷ்சித்தங்களோ செஞ்சுக்கிறது நம்மளுக்கு இன்னும் பிரீத்தியா இருக்கு அப்படிங்கிறது. பிரதமை அப்படிங்கிறது அக்னி சம்பந்தமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறதால நம்ம மேக்சிமம் எதையுமே பிரதமையில செய்யறது இல்லை. இப்போ கணபதி பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அப்டக்கல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா கணபதிக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேத்துங்கோ அப்படின்னு சொல்லுவார் ஜோசியர். ஸோ அப்போ என்னைக்கு ஏத்துறது அப்படின்னா கணபதிக்கு பிரீத்தியான நாள் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால சதுர்த்திக்கு ஏத்தலாம். இல்லை யாரோ ஒருத்தர் வந்து நாக பரிகாரம் நாக பிரீத்தியோ நாக பிரதிஷ்டையோ பண்ணணும்னு விருப்பப்படுறா, அப்போ பஞ்சமி நாக பஞ்சமி அப்படிங்கிறது. முருகர் சுப்பிரமணிய சுவாமிக்கு குழந்தைகள் வரம் வேணும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஜென்ரலா சஷ்டி அப்படிங்கிறது. அதே போல ஒவ்வொரு திதிகளுக்குமான தேவதைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது, இதே போல பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கு. யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப ட்ரை செஞ்சுட்டு இருக்கார், ஆல்ரெடி அவரோட ஜாதகத்துல கவர்மெண்ட் ரிலேட்டட் அப்படின்னாவே சூரியன் தான், பித்ருக்காரகனும் சூரியன், கவர்மெண்ட் ரிலேட்டடும் சூரியன். ஸோ அவர் வந்து கட்டாயம் நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னா சூரியன் வந்து அந்த ஜாதகத்துல சக்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி வீக்கா இருந்தாலும் சரி சூரியனுக்கு நம்ம ஏதோ ஒன்று பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா சப்தமி அப்படிங்கிறது வர்றது. ரத சப்தமி இப்போ போச்சு நம்மளுக்கு. ஸோ சப்தமி அப்படிங்கிறது சூரியனுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை செய்கிறேன். ரத சப்தமி அன்னைக்கு ஆதித்ய ஹிருதய பாராயணமோ இல்லைன்னா நவகிரகம் சுத்துறதோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில நவகிரக சுத்துறதோ அப்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி அந்தந்த பிரீத்திகள் செய்யறதுக்கு நம்மளுக்கு விசேஷமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த தேவதைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னு. இப்போ நம்ம வேற எதுவும் முன்ன பார்த்ததுல ஒரு ரீகேப் ரிவைஸ் ஏதாவது செய்யணுமா இல்லைன்னா புது டாபிக்கே போயிடலாமா? போயிடலாம், புது டாபிக்கே போயிடலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா திதி சங்கியா அப்படின்னு சொல்றது. திதி சங்கியா அப்படிங்க, சங்கியானா நம்பர்ஸ் இல்லையா? ஆல்ரெடி திதிகளே நம்ம சங்கியா கொடுத்துதான் நம்ம சொல்றோம். பிரதம த்விதிய திருத்தியங்கிறதுலாம் நம்பர்ஸ் தானே. இப்போ அந்த நம்பர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் தர போறோம் நம்ம திதி சங்கியா அப்படிங்கிறது. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து காலம்ல வந்து காலம் வைஸ் நான் சொல்றதை எழுதிக்கணும். நந்தா அப்படிங்கிறது முதல் நந்தா. அடுத்து ரெண்டாவது பத்ரா, நந்தா பத்ரா. மூணாவது ஜயா ஜயா. நாலாவது ரிக்தா, இக்கு இத்துதா. அந்த பக்தின்னு வருது இல்லையா, பக்திக்கு இக்கு இத்துதா வருது இல்லையா சயுக்தாட்சரம். இங்கிலீஷ்ல எழுதிக்கிறதா இருந்தா RIKTH ரிக்தா. நந்தா பத்ரா ஜயா ரிக்தா நாலாவது. அஞ்சாவது வந்து பூர்ணம் POORNA பூர்ணா. நந்தா பத்ரா ஜயா ரிக்தா பூர்ணா காலம்ல ஆச்சு. ஸோ இப்போ எந்தெந்த திதிகள் வந்து இந்த எந்தெந்த சங்கியில வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா லைனாவே கொடுத்துருக்கா. பிரதம அப்படிங்கிறது வந்து நந்தாவில் வந்துடுறது. பிரதமை அப்படிங்கிறது நந்தா. த்விதீயை அப்படிங்கிறது பத்ரா. திருத்தீய ஜயா. சதுர்த்தி ரிக்தா. அடுத்து பஞ்சமி பூர்ணா.
அடுத்து அதே மாதிரி 1+5 5 முடிஞ்சது இல்லையா, 1+5 6 வந்து கீழே நந்தால வந்துடும். சஷ்டி அப்படிங்கிறது நந்தால வந்துடும். அப்படியே லைனா போட்டுக்கலாம். சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா. அடுத்து 10 முடிஞ்சிடுது. மேல 6 6+5 11 கீழே. ஏகாதசி அப்படிங்கிறது வந்து நந்தா திதியில வந்துடும். நந்தா சங்கியால. ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, 15வது பௌர்ணமி, அமாவாசை ரெண்டுமே வந்து பூர்ணா சங்கியா தான். பௌர்ணமி, அமாவாசை 15வது திதி. ஸோ அப்படி இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு பார்த்தோம்னா நந்தா அப்படிங்கிற சங்கியால அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ வைஸ்ல நந்தாக்கு முன்ன ரோ அப்படிங்கறத கிருஷ்ணபக்ஷம்னு எழுதிக்கணும். நந்தா இருக்கு இல்லையா, நந்தாக்கு முன்ன ப்ரீவியஸ் ரோ. நந்தாக்கு முன்னாடி வந்து கிருப கேபி அப்படின்னு போட்டுக்கலாம். எப்படி வசதியோ அப்படி கிருஷ்ணபக்ஷம். இப்போ 3 லைன் வந்திருக்கு இல்லையா, 3 ரோ இருக்கு நம்மளுக்கு. இப்போ நந்தால இருந்து ஆரம்பிச்சோம்னா சாரி காலம்ஸ் தானே, 3 காலம்ஸ் இருக்கு. 1 6 11 அப்படின்னு வந்துடுறது. அடுத்து வந்து 2 7 12 வந்துடுறது பத்ரா. அப்போ பிரதமைக்கு நேரா கிருஷ்ணபக்ஷத்துக்கு கீழே பிரதமைக்கு நேரா உத்தமம் அப்படின்னு எழுதிக்கணும். உத்தமம் கிருஷ்ணபக்ஷத்துக்கு கீழே உத்தமம். இது எதுக்கு ஆக்சுவலி? இது என்னென்ன காரியங்களை எப்ப செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. எப்படி செய்யலாம் இல்ல. இந்த நந்தா வந்து பிரதமை, சஷ்டி, ஏகாதசி அதெல்லாம் புரிஞ்சுது. கிருஷ்ணபக்ஷம் நீங்க நந்தா கூட எது சொன்னல, அது புரியல. எங்க எது நம்ம நந்தாக்கு முன்ன, அதாவது கிருஷ்ண இப்ப 15மே நம்ம இப்போ எது கிருஷ்ணபக்ஷம் எது சுக்லபக்ஷம் எதுன்னு சொல்லல இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடிய பிரதம, த்விதீய, திருத்தீய, சதுர்தசி, பஞ்சமி எல்லாமே உத்தமமான திதிகள். சுபகாரியங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் பிரதமையில கூட, கிருஷ்ணபக்ஷ பிரதமையில. அதே சுக்லபக்ஷத்துல பார்த்தோம்னா அது எல்லாமே அசுபம்ல வந்துரும், அதமத்துல வந்துரும். சோ எது வந்து உத்தமம், கிருஷ்ணபக்ஷத்துல உத்தமம் எது, சுக்லபக்ஷத்துல உத்தம, மத்தியமமா, அதமம் எது அப்படிங்கறத பாக்குறோம் நம்ம இப்போ. சோ கிருஷ்ணபக்ஷத்துக்கு கீழே உத்தமம், மத்தியமம், அதமம்னு எழுதிக்கணும். அதாவது பிரதமைக்கு முன்ன வந்து உத்தமம் வந்துடும், ஷஷ்டிக்கு முன்னாடி வந்து மத்தியமம் வரும், ஏகாதசிக்கு முன்னாடி வந்து அதமம் வந்துடும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பூர்ணாக்கு பக்கத்துல சுக்லபக்ஷம் அப்படின்னு போட்டுக்கலாம். எஸ்கே இல்லைன்னா சுக்லபக்ஷம், ஷூபா. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த எண்ட்ல கிருஷ்ணபக்ஷமும் இந்த எண்ட்ல சுக்லபக்ஷமும் நான் தரேன். நீங்க அதை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி நீங்க மாத்தி எழுதிக்கலாம். ஸோ பூர்ணாக்கு பக்கத்துல வந்து சுக்லபக்ஷம், இது அப்படியே மாறி வரும். பஞ்சமிக்கு பக்கத்துல வந்து அதமம்னு எழுதிக்கணும். தசமிக்கு பக்கத்துல இப்ப நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு கிருஷ்ணபக்ஷ பிரதமை, உத்தமம், சஷ்டி, மத்தியமம், ஏகாதசி, அதமம் சொன்னேன். அப்புறம் பத்ராவோட சொல்லலே, த்விதீய, சப்தமி, அந்த லைன் நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா. கிருஷ்ணபக்ஷத்துல முதல் 5 திதியுமே சுபம், உத்தமமான திதிகள். ஓகே 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 புரிஞ்சு. அடுத்த 5 திதியுமே மத்தியமமான திதிகள். அடுத்த 5 திதி அதமமான திதிகள். எதுவுமே நம்ம சுபகாரியங்கள் செய்யறதுக்கு இல்ல. புரிஞ்சு. சோ இந்த எண்ட்ல வந்து நம்ம கிருஷ்ணபக்ஷம் எழுதிட்டோம், அந்த எண்ட்ல வந்து நம்ம சுக்லபக்ஷம்னு எழுதிக்கிறோம். சுக்லபக்ஷத்துக்கு கீழே அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். அதமம், மத்தியமம், சிரேஷ்டம்னு கொடுத்திருக்கு கிரந்தத்துல, வந்து சிரேஷ்டம்னு தான் கொடுத்திருக்கு. அப்போ இருக்கிறதுலயே வந்து சுக்லபக்ஷம், ஏகாதசி இருந்து பௌர்ணமி தான் வந்து சிரேஷ்டமான விஷயம். ஆமா. ஓகே இல்லன்னா வந்து கிருஷ்ணபக்ஷம் ஃபர்ஸ்ட் 5.
ஆமா ஃபர்ஸ்ட் 5 சிரேஷ்டம். நிறைய பேர் நம்ம ஆனா இது இல்லாம கிருஷ்ணபக்ஷத்தை அவாய்ட் பண்றாங்க. ஆமா கிருஷ்ணபக்ஷ பிரதமையில வந்து நம்ம செஞ்சுக்கிறது இல்ல. கிருஷ்ணபக்ஷத்துல பிரதமை வந்து உத்தமம் தான். நம்ம ரெண்டு பிரதமையுமே நம்ம எப்படியும் அவாய்ட் செஞ்சிடறோம். அப்ப இது வந்து எல்லா சுப காரியத்துக்கும் இது அப்ளிகபிள் இல்லையா? அதுவும் உண்டு. இப்போ நந்தாவுல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு ஸ்லோகம் உண்டு. பத்ராவுல என்ன செய்யலாம்னு இருக்கு, ஜெயாவுல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி ஒவ்வொரு சங்கியைக்கும் ஒவ்வொன்னும் உண்டு. இந்த கிரந்தத்துல இல்ல. இவ்வளவு வந்து இந்த காலத்துல ஃபாலோ பண்றாங்களா? இல்ல அத முடியறதோ முடியலையோ ஒரு கிரந்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஜோதிஷம் அப்படிங்கறது வந்து நம்ம இப்போ பலன் சொல்ல போறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஜோதிஷம்னு இறங்கியாச்சு. அப்போ ஒரு கிரந்தம், ஏதோ ஒரு கிரந்தத்தை நம்ம ஆத்தியந்தமா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்ப இந்த இதுல முகூர்த்த சிந்தாமணில இப்ப சொல்ற ஸ்லோகம் இல்ல. அதான் எதுக்காக அப்படின்னு கேட்கறது இந்த நந்தாபத்ரா ஜெயாரிக்தா அப்படின்னா, இன்னொரு கிரந்தத்துல என்ன சொல்றதுன்னா, நந்தாசு சித்ரோத்சவ வாஸ்து தந்திர க்ஷேத்ராதி குருவீத ததைவ நிருத்யம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அப்ப நந்தாவில என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நம்ம உத்தமம் எது, மத்தியமம் அதமம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நந்தாவுல. அப்போ நந்தா திதியில என்னென்ன செய்யலாம்? நந்தாசு சித்திரம் உற்சவம். சித்திரம்னா டிராயிங் வரையறது, சில்பசாஸ்திரம் கத்துக்கிறது, தாஞ்சூர் பெயிண்டிங் கத்துக்க போறது, டிராயிங் வரையறது, ஆர்ட்ஸ் எல்லாமே எந்த வகையிலும் ஆர்ட்ஸ் இருந்ததுன்னா நந்தாசு சித்திர. உற்சவங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ நவராத்திரி அப்படிங்கிறது நம்ம பிரதமையில தானே ஆரம்பிக்கிறோம். அமாவாசை முடிஞ்ச பிரதமையில நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கிறோம். நந்தாசு சித்திர உற்சவ வாஸ்து பூஜைகள் பண்றதுக்கு உத்தமமான நாள். வாஸ்து தந்திர பூஜைகள் சிலர் ஆரம்பிக்கிறா இல்லையா. இப்போ இது மந்திர சித்தின்னு ஒண்ணு உண்டு. மந்திர சித்தின்னா இப்ப அம்பாளுக்கு நவாக்ஷரி அப்படின்னு உண்டு, கணபதிக்கு அஷ்டாட்சரின்னு உண்டு. அது போல ஒவ்வொரு மூர்த்திக்கும் பிரணவம் வரும் முதல்ல, அடுத்து பீஜ மந்திரம் வரும், அதுக்கப்புறமா அந்தந்த தேவதைகளுக்கான மந்திரம் பேரோ நாமாவளியோ ஏதோ ஒன்று வந்து கடைசியில நமஹா அப்படின்னு முடியும். சோ இப்போ மந்திர சித்தி அப்படிங்கிறது என்ன, எப்படி அந்த காலத்துல விதிச்சிருக்கா அப்படின்னா, அக்ஷர லட்சம் ஜபம் பண்ணணுமா, அக்ஷர லட்சம். சோ இப்போ ஏதோ ஒரு மந்திரத்துக்கு 8 அக்ஷரம், அதாவது பிரணவத்தை ஒமிட் பண்ணிட்டு பிரணவம் இல்லாம பீஜாட்சரத்தோட மத்த நமஹா வரைக்கும் 8 அக்ஷரம் வருது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஈவனா, அதாவது பிரதமையில ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் 5000மோ 20000மோ 30000மோ நம்ம கரெக்டா 15 டிவைட் பண்ணா ஒரு நாளைக்கு எத்தனை ஜபம் செய்ய முடியுமோ அத்தனை ஜபம் சங்கல்பம் செஞ்சுக்கணும். டெய்லியும் தினமும் அத்தனை ஜபம் பூர்த்தி செய்யணும். அந்த ஒரு பட்சத்துக்குள்ள அக்ஷர லட்சம் ஜபம் முடிஞ்சதுன்னா, அக்ஷர லட்சம் இப்போ 1 லட்சம் ஏதோ ஒரு நாமத்துக்கு 5 லட்சம் இருக்குன்னு வைங்க. ஏதோ ஒரு நாம ஏதோ ஒரு மந்திரம் 5 லட்சம் இருக்கு அப்படின்னா, பஞ்சாட்சரி அப்படின்னா 5 லட்சம் இருக்கு. அதுல தசாம்சம் 10% எவ்வளவு? 50000 இல்லையா? 50000 ஹோமம் பண்ணணுமா. அந்த அந்த மந்திரத்தை சொல்லி பூர்வாங்கம் செஞ்சு ஹோமம் செஞ்சு ஜெயாதி ஹோமம் செஞ்சு ஹோமம் பூர்த்தி பண்ணணும், தசாம்சம். அப்புறமா அந்த ஹோமத்தினுடைய நம்பர் இருக்கு இல்லையா 50000ன்னு, அதோட தசாம்சம் வந்து தர்ப்பணம் விடணும். அந்த மந்திரத்தை சொல்லி தர்ப்பயாமி, இந்த 4 விரல் தேவதைகளுக்கு இந்த 4 விரல் இல்லையா, அந்த 50000த்துல 10% 5000 தர்ப்பணம். அந்த தர்ப்பணத்துல 10% மார்ஜனம்னு ஒண்ணு உண்டு. மார்ஜனம் செய்யணும் 10%, தசாம்சம் 500 மார்ஜனம். அந்த 500ல 10% 5 பிராமணாளுக்கு போஜனம் அப்படின்னு செய்யறது அப்படிங்கிறது வந்து மந்திர சித்திக்கான விதியா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷோடசி அப்படின்னு கணபதியில இருந்து ஆரம்பிக்கும். கணபதி, பாலா அப்படின்னு ஒவ்வொன்னா போய் தண்டினி, மந்திரினி, கடைசியில நவாக்ஷரி பரதேவதைக்கான மந்திரம் வரும். அப்படியெல்லாம் 3 வருஷம் செய்ய வேண்டியது, 6 வருஷம் செய்ய வேண்டியது, 9 வருஷம் செய்ய வேண்டியது, இதெல்லாம் தந்திர சாஸ்திரத்துல வரும். ரொம்ப அதுவே கெதின்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த தந்திர சாஸ்திரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நந்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நந்தாசு சித்ரோத்சவ வாஸ்து பூஜை தந்திர
நந்தாசு சித்ரோத்சவ வாஸ்து தந்திர க்ஷேத்ராதி குருவீத. க்ஷேத்ராட நம்ம ஆரம்பிக்கிறது, காசிக்கு போறேன், கையாவுக்கு போறேன், க்ஷேத்ராதி குருவீத. ததைவ நிருத்தியம், டான்ஸ் கத்துக்கிறதுக்கு, பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி எதுவா இருந்தாலும் டான்ஸ் கத்துக்கிறதுக்கு நந்தாதிதி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் 5 சங்கியைக்கும் எது செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு பத்ரா அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரௌத்ரமான காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு, யுத்தம் போறது அந்த மாதிரி. அப்ப இன்னொரு சங்கியா எடுத்துட்டோம்னா விஷ சம்பந்தப்பட்டது மட்டும்தான் செய்யணும், யுத்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சங்கியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து நம்ம இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த நம்ம பார்க்கக்கூடியதான முகூர்த்த சிந்தாமணி அப்படிங்கிற கிரந்தத்தினுடைய 4வது ஸ்லோகம் பார்த்தோம். நந்தாச்ச பத்ராச்ச ஜயாச்ச ரிக்தா பூர்ணேதி தித்யோ அசுப மத்யா சஸ்தாக அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்ததுதான். எது சுபம் எது அசுபம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்புறமா சிதே அசிதே, சிதே அப்படின்னு இருக்கு. சிதே அசிதே சஸ்த சமாதமாக ஸ்யூஹு சிதக்ஞ பௌமார்கி குரௌச்ச சித்தாக. இப்ப நம்ம பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா சித்த யோகம்னு இருக்கும், அமிர்த யோகம்னு இருக்கும் இல்லையா, சித்தி யோகம் அது பேர் நம்ம சித்தன் அப்படின்னு இருக்கும், அது சித்தி யோகம்னு பேரு. சித்தினா எல்லாம் நம்மளுக்கு லபிக்கிறது, சித்தி ஆகிறது, மந்திர சித்திங்கிற மாதிரி சித்தி ஆகிறது, அது சித்த யோகம். அமிர்த யோகம் அப்படிங்கிறது அமிர்த்து, மரணம் இல்லாதது. அடுத்து மரண யோகம், மரணம் அப்படிங்கிறது மிருத்து, ரொம்ப நாளா நம்மளுக்கு ப்ரொலாங்கடா இருக்காது, லாங் லாஸ்டிங்கா இருக்காது அப்படிங்கிறது அமிர்தம் அப்படிங்கிறோம். இது மிருத்து அப்படிங்கிறோம் இல்லையா, ரொம்ப நாள் வரக்கூடியது, லாங் லாஸ்டிங்கா இருக்கக்கூடியது நம்ம அமிர்தம் அப்படிங்கிறோம். அமிர்த்து அப்படிங்கிறது. சித்தி அப்படிங்கிறது எல்லாமே கை கூடி வர்றது. சோ இந்த ஸ்லோகத்துல இந்த நந்தா பத்ரா திதிகளை வச்சுண்டு சித்தி யோகத்தை கால்குலேட் செய்யறா. இப்போ இதுல என்ன சொல்றா அப்படின்னா, இதுல ரொம்ப டீப்பா போகல, நான் இந்த ஸ்லோகத்துல அர்த்தத்தை மட்டும் நான் சொல்றேன். இப்போ நந்தா திதி அப்படிங்கறது நம்ம குறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. நந்தானா என்னென்ன திதி வர்றது? பிரதமே ஷஷ்டி ஏகாதசி. பிரதம ஷஷ்டி ஏகாதசி. இப்போ இது நம்ம அந்த சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷங்கிறத விட்டுருவோம். உத்தமம் மத்தியமம் அதமம் சிரேஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கணக்கு எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம சித்தி யோகத்தை மட்டும் பாக்குறோம். எய்தர் இட் மே பி சுக்லபக்ஷம் ஆர் கிருஷ்ணபக்ஷம், எதுவாக இருந்தாலும் நந்தா திதி அப்படிங்கிறது பிரதம ஷஷ்டி ஏகாதசி. இந்த நந்தா திதிகள் சுக்கிரவாரத்துல வருமேயானால், இப்படி நந்தாதிதி பிரதமையோ ஷஷ்டியோ ஏகாதசியோ வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிரவாரங்கள்ல வருமேயானால் அது சித்தம். ஆச்சா? அடுத்து சித்தம்னா என்ன அர்த்தம் பண்றாங்க? சித்தம் சித்தி ஆகிறது, எல்லாமே நடக்கும், கை கூடி வரும். பர்ஃபெக்ஷன் கை கூடி வர்றது, நினைக்கிறது நடக்கிறது. ஆனா நந்தா திதினா ஒன்லி அந்த உத்தமமும் சிரேஷ்டம் அதானே, அதாவது பிரதமை எடுத்துக்க வேண்டாம் இந்த ஸ்லோகத்து. அது நம்ம அது ரொம்ப நம்மளுக்கு பின்னாடிதான் யூஸ் ஆக போறது, இந்த உத்தமம் மத்தியமம் சிரேஷ்டம்லாம். அப்படியே அது 2 in 1 நான் இதோடவே சொல்லிட்டேன் நானு. இப்ப அந்த சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷங்கிறது எடுத்துக்க வேண்டாம். உத்தம மத்தியம அதமமே இந்த இப்போ சொல்ல போறதுக்கு எடுத்துக்கவே வேண்டாம். அது சுக்லபக்ஷமா இருந்தாலும் சரி கிருஷ்ணபக்ஷமா இருந்தாலும் சரி, நந்தா திதி சுக்கிரவாரத்துல அது சித்தம், சித்தி அப்படிங்கிறது. சரி சரியா? அடுத்து நந்தாக்கு அடுத்து என்ன? பத்ரா இல்லையா? பத்ரா. ஆமா, பத்ரா எது? த்விதீய சப்தமி துவாதசி இல்லையா? இப்ப இந்த பத்ரா திதிகள் புதவாரத்துல வருமேயானால், புதன்கிழமைகள்ல,
அதான் வந்து அந்த ஸ்லோகத்துல என்ன கொடுத்திருக்காருன்னா பௌம அர்க்க குரவுச்ச சித்தா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. ஒவ்வொரு கிரகங்கள் பேரும் ஒரே ஸ்லோகத்துல சூத்திர மாதிரி சின்ன ஷார்ட்டா கொடுத்திருக்காரு அவர். சோ அடுத்து என்ன வருதுன்னா புதவாரத்துல பத்ராதிதி புதவாரத்துல வருமேயானால் அது சித்தம். பத்ரா அடுத்து ஜயா அப்படிங்கிறது. இந்த ஜயா திதிகள் என்னென்ன? திருத்தீய, அஷ்டமி, அடுத்து திரையோதசி. இது ஜயா ஜயா சங்கியா. இந்த ஜயா சங்கியா மங்களவாரங்கள்ல வருமேயானால், செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், அது சித்தம். சித்தா அப்படிங்கிற சித்தா அப்படின்னு கொடுத்திருக்கு. அடுத்து ரிக்தா. இந்த ரிக்தாவை வந்து ரக்தானும் நிறைய ஒரு சில இடத்துல அதை மென்ஷன் பண்றா. நம்ம ரிக்தானே எடுத்துப்போம். மேக்சிமம் வந்து ரிக்தா சங்கியா அப்படிங்க கொடுத்திருக்கு. அது சிலர் வந்து ரக்தா அப்படின்னு சொல்றது உண்டு. சோ இந்த ரிக்தா திதி, ரிக்தான சதுர்த்தி, அடுத்து நவமி அண்ட் சதுர்தசி. ஆமா. இப்ப இது வந்து திடீர்னு நம்மளுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பிரதம +5 அவ்வளவுதான் போட்டுட்டோம்னா அது கரெக்டா நம்மளுக்கு சங்கியா வந்துடும். இப்போ இந்த ரிக்தா வந்து சனிவாரம். இந்த ரிக்தா திதிகள், ரிக்தா சங்கியால உள்ள திதிகள் சனிவாரத்துல வருமேயானால் அது சித்தம், சித்தா. லாஸ்ட் பூர்ண பஞ்சமி, தசமி, பூர்ணிமா. ஆமா. அடுத்து ப்ரஹஸ்பதி வாரத்துல குரவ் அப்படிங்க வருது. கடைசியில குருவாரத்துல இந்த 5 திதிகள் வருமேயானால் 3 திதிகள் இல்லையா? பூர்ணாவில் இருக்கக்கூடிய பஞ்சமி, தசமி, அமாவாசை, பௌர்ணமி வருமேயானால் அவைகள் சித்தம் அப்படிங்கிறது. இது நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இது வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலோ, கேலண்டர்ல எடுத்து பார்த்தாலோ, சித்த யோகம், அமிர்த யோகம் எல்லாமே, யோகம், கரணம், திதி எல்லாமே வந்து நம்ம பஞ்சாங்கத்திலேயே வந்துடும். நம்ம ஒவ்வொரு ஏன்னா வந்து இப்போ நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரதம இப்போ சுக்கிரவாரத்துல பிரதம வந்தா அது வந்து சித்தின்னு சொல்லியிருக்கு இல்லையா? சுக்கிரவாரத்துல பிரதம வந்தா சித்தி. அதே சுக்கிரவாரத்துல த்விதீய வந்தா சித்தி கிடையாது இல்லையா? வேற ஏதோ யோகம் அது. சோ அப்போ ஒரு நாள்ல வந்து 30 நாழிகை, ஒரு 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் அப்படிங்கிறது பிரதம இருக்கலாம். அடுத்த 12 ஹவர்ஸ்ங்கிறது த்விதீய வந்துடலாம். நம்மளுக்கு வந்து டிபெண்டிங் அப்பான் சன்ரைஸ் கூட ஒவ்வொரு தேசாந்திரத்துக்கும் அது மாறுறது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இதுலயே நம்ம அந்த காலத்துல வந்து பஞ்சாங்கம், ஜோதிஷம் அப்படின்னா 100% எஃபர்ட், 100% தாட் ப்ராசஸ் இதுலயே இருக்கும். ஸோ அவளுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ இப்போ சுக்கிரவாரத்துல பிரதம நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு பிரதம தானே, அப்ப வந்து சித்தி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பிரதம எத்தனை நாழிகை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசுல நிக்காது. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து த்விதீய மாறி இருக்கலாம். அது வந்து வேற ஏதோ ஒரு யோகமா இருக்கலாம். அப்ப நம்ம இந்த கால்குலேஷன்லாம் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உச்சிதமானது. கரெக்டா அதுலயே கொடுத்துருப்பான். இந்த டைம் வரைக்கும் இத்தனை நாழிகையோ இல்லைன்னா இத்தனை டைம் வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறமா அமிர்த யோகம், அதுக்கப்புறமா மரண யோகம், டைம் உட்பட எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க பஞ்சாங்கத்துல. ஆனாலும் சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சோ 5 சங்கியா அப்படின்னா நந்தா, பத்ரா, ஜயா, ரிக்தா, பூர்ணா அப்படிங்கிறது 5 சங்கியை அப்படிங்கறத இப்ப வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ பிரதம, த்விதீய, திருத்தீய, சதுர்த்தி, பஞ்சமி அப்படிங்கிறது வந்து லைனா நந்தாவில இருந்து பூர்ணா வரைக்கும் வந்துடுறது அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்த 5 திதிகள் வந்து நந்தாவில இருந்து பூர்ணா வரைக்கும் வர்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். நந்தா அப்படிங்கிறது சுக்கிரவாரத்துல வந்தாலோ, பத்ரா புதவாரத்துல வந்தாரோ, ஜயா மங்களவாரத்துல வந்தாலோ, ரிக்தா அப்படிங்கிறது சனிவாரத்துல வந்தாலோ,
பூர்ணா அப்படிங்கிறது வந்து ப்ரஹஸ்பதி வாரத்துல வந்தாலோ அது வந்து சித்தி அப்படிங்கிறது சொல்றோம். இது வந்து 4வது ஸ்லோகத்துல இப்படி சொல்லப்படுது. சரியா? ஓகே. அடுத்து வரக்கூடியது வந்து திதி வார மிருத்யு யோகம். திதி வார மிருத்யு யோகம் அப்படிங்கிறது. இதுல என்ன ஸ்லோகம் கொடுத்திருக்குன்னா, நந்தா பத்ரா நந்திகாக்கியா ஜயாச்ச ரிக்தா பத்ரா சைவ பூர்ணா அமிர்தார்காத் அப்படிங்கிறது முதல் பதம். அடுத்து 2வது பதம் எப்படி வருது அப்படின்னா, யாம் யாம் துவாஷ்ட்ரம் வைஸ்வதைவம் தனிஷ்டாஹ யம் நம் ஜ்யேஷ்டாத்யம் ரவேர் தக்தபம் சியாத் அப்படிங்கிறது. இப்போ இதுல எப்படி கொடுத்துருக்குன்னா, நந்தா பத்ரா ஜெயா ரிக்தா பூர்ணா அந்த சங்கியைகளுக்கும் எது வந்து மிருத்யு யோகம்னு கொடுத்துருக்கு. அப்புறமா நக்ஷத்திர தக்த யோகம், நக்ஷத்திர தக்த யோகம், இதுல 2 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நந்தாபத்ரா ஜெயாரிக்தா பூர்ண சங்கியைகள்லயும் எது மிருத்யு யோகம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறமா எந்தெந்த நட்சத்திரங்கள் நம்ம தவிர்க்க வேண்டிய, எந்தெந்த வாரத்துல எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் இந்த தக்த திதியும் மரண யோகம் மிருத்யு யோகம்னா மரண யோகம் தான் இல்லையா? இந்த மரண யோகம் மிருத்யு யோகம் அப்படிங்கிறதும் என்னென்னைக்கு அப்படிங்கிறதும் நம்ம பஞ்சாங்கத்திலேயே இருக்கும். ஏன்னா பஞ்சாங்கத்துல பார்த்தாவே நம்ம டே டு டே நம்ம பஞ்சாங்கம் பாக்குற பழக்கம் இருந்ததுன்னா தெரியும். காலம்பரை கொஞ்ச நேரத்துக்கு அமிர்த யோகமா இருக்கும், ஒரே நாள்லயே 3 யோகமும் வரக்கூடிய நாட்களும் இருக்கு. கொஞ்ச நேரம் அமிர்த யோகமா இருக்கும், அடுத்து கொஞ்ச நேரம் மிருத்யு யோகமா இருக்கும், அடுத்து கொஞ்ச நேரம் சித்த யோகமா இருக்கும். ஒரே நாள்லயே மாறி மாறி வருது. அது எந்த கால்குலேஷன்ல என்ன காம்பினேஷன்ல செய்யறா அப்படின்னா இந்த 3த்து தான். என்ன சங்கியைகள், அந்த நந்தா பிரதமை அப்படிங்கிறது இந்த வாரத்துல வந்தா சித்தி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோட வந்து நட்சத்திரங்கள் மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு இல்லையா? அந்த நட்சத்திரங்கள் மாறும்போது அந்த வாரம் திதி கூட அந்த நட்சத்திரங்கள் சேரும்பொழுது அமிர்த யோகமோ சித்த யோகமோ மிருத்யு யோகமோ மாறக்கூடிய சான்சஸ் நம்மளுக்கு இருக்கும். சோ இந்த அடுத்த ஸ்லோகத்துல வந்து ரவிவார்ல நந்தா திதி அப்படின்னு கொடுத்திருக்கு இந்த வியாக்கியானத்துல. ரவிவார் ஆதிவாரத்துல நந்தா திதி, சோமவாரத்துல பத்ரா, அப்படியே லைனாவே வந்துடுறது. சோமவாரத்துல பத்ரா, மங்களவாரத்துல நந்தா, புதவாரத்துல மங்களவாரத்துல திருப்பி நந்தாவா? ஆமா நந்தா மறுபடியும். ரவில நந்தா, மங்களவாரத்துல கிழமை மட்டும்தான் லைனா வர்றது, சங்கிய மாறுறது. இது வந்து இதெல்லாம் டு பி அவாய்டட். ஆமா ஓகே. அமிர்த யோகம்னு வந்துருது. ரவிவாரத்துல நந்தா, சோமவாரத்துல பத்ரா, மங்களவாரத்துல நந்தா மறுபடியும் நந்தா, புதவாரத்துல ஜெயா, குருவாரத்துல ரிக்தா குருவாரம், சுக்கிரவாரத்துல பத்ரா மறுபடியும் பத்ரா, சனிவாரத்துல பூர்ணா இல்லையா? 7 ஆயிடுச்சு இல்லையா? இது எல்லாமே இந்த சங்கியைகள்லாம் இந்த வாரங்கள்ல வந்தா அதுக்கு பெயர் அமிர்த யோகம் அப்படிங்கிறது. அமிர்த யோகம் இது நிஷேதம் கிடையாது, அமிர்த யோகம். மிருத்து மரண யோகம் கிடையாது, இதெல்லாமே அமிர்த யோகங்கள். அமிர்த யோகம் அடுத்து வரக்கூடிய இந்த பதத்துக்கு அடுத்து வரக்கூடியதுதான் அமிர்த யோகம். நல்லது செய்யலாம் அமிர்த்து. ஓ வெரி குட். அல்லவா? அப்போ முன்னால நம்ம சொன்னது வந்துட்டு 3 யோகங்கள் மொத்தம். மிருத்யு நோ ஹார்ம்ஃபுல் பேசிக்கலி which is மங்களம் auspicious. மொத்தம் 3 யோகங்கள். சித்தி யோகம்,
ஆனா அமிர்த சித்தி யோகம் அமிர்தம் ரெண்டும் பாசிட்டிவா தானே இருக்கு. அப்ப ரெண்டுல என்ன பாசிட்டிவ். ஆமா, டிஃபரன்ஸ்? ரெண்டுமே பாசிட்டிவ். ஆனா ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமே. சித்தி சித்திக்கு அப்படிங்கிறது கை கூடுறது. சித்தி அப்படிங்கிறது கை கூடுறது. நம்ம ஒரு ப்ராசஸ் பண்றோம், அது கை கூடுறது சித்தி. அமிர்த யோகம் அப்படிங்கிறது ப்ரொலாங்கடா இருக்கிறது. ஜென்ரலா ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சுக்கலாம். மிருத்யு யோகத்துல தான் நம்ம நல்லது செய்ய முடியாது. சரியா? அடுத்து வந்து அதே ஸ்லோகத்திலேயே வரக்கூடியது நக்ஷத்திர வார தக்த யோகம் அப்படிங்கிறது. எந்தெந்த வாரங்கள்ல என்னென்ன நட்சத்திரங்கள் வந்தால் அது தக்த யோகம். தக்தம்னா நிஷேதம், தவிர்க்கப்பட வேண்டியது, கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். சொல்லுமா? ரவிவாரத்துல பரணி வந்தால் தவிர்க்கப்பட வேண்டியது அந்த நாள், நல்லது செய்யறதெல்லாம். ரவிவாரத்துல பரணி, சோமவாரத்துல சித்ரா, மங்களவாரத்துல உத்தராஷாடா, புதவாரத்துல தனிஷ்டா, குருவாரம் அथवा ப்ரஹஸ்பதி வாரம், குரு ப்ரஹஸ்பதி, அதுல வந்து உத்தரா பால்குனி, ப்ரஹஸ்பதி வாரத்துல உத்தரா பால்குனி, சுக்கிரவாரத்துல ஜேஷ்டா, திருக்கேட்டை, சுக்கிரவாரத்துல ஜேஷ்டா, சனிவாரத்துல ரேவதி, இல்லையா? இது வந்ததுன்னா இதற்கு பெயர் தக்த யோகம், தவிர்க்கப்பட வேண்டிய நாட்கள். இந்த ஸ்லோகத்தை நம்ம மறுபடியும் சொன்னோம் அப்படின்னா, முதல்ல சொல்றது வந்து அமிர்த யோகம். இதே ஸ்லோகத்துல ரெண்டுமே சொல்லப்படுறது, அமிர்த யோகமும் சொல்லப்படுறது, தக்த யோகம் தவிர்க்கப்பட வேண்டிய நாட்களும் சொல்லப்படுறது. ரவிவாரம் ரவீச்ச நந்தா, சோமவாரத்துல பத்ரா, மங்களவாரத்துல நந்தா, மறுபடியும் நந்தா, புதவாரத்துல ஜயா, குருவாரத்துல ரிக்தா, சுக்கிரவாரத்துல பத்ரா, சனிவாரத்துல பூர்ணா. இந்த திதிகள் வருமேயானால் அமிர்த யோக ஹோதா ஹை அப்படின்னு போட்டிருக்கு. அமிர்த யோகங்கள் இவைகள் எல்லாமே அமிர்து, நல்ல திதிகள், நல்லவை செய்யலாம் அப்படிங்கிறது. இதுவே நட்சத்திர தக்த யோகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, தக்தம்னா தவிர்க்கப்பட வேண்டியது. ரவிவாரத்துல பரணி, சோமவாரத்துல சித்ரா, மங்களவாரத்துல உத்தராஷாடா, புதவாரத்துல தனிஷ்டா, குருவாரத்துல உத்தர பால்குனி, சுக்கிரவாரத்துல ஜேஷ்டா, சனிவாரத்துல ரேவதி. இவைகள் எல்லாம் வருமேயானால் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டிய திதிகள் அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்லோகமா போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது இல்லையா? அதிகமா போனாலும் நம்ம வேற ஏதாவது ஓல்டு செஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஜெனரல் அது நம்ம இனி அந்த எடுத்தாதான். ஆமா, அந்த ஜோதி அந்த வேற சார்ட் எடுத்து பார்த்து அதெல்லாம் அப்ளை பண்ணணும். அது கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக் ஆயிடுது. இப்போ ஆமா, பலன் சொல்றது அது இப்போ பலனுமே முகல் மட்டும் தானே. பும்சவனம் எப்ப பண்றது, கர்ப்பாதானம் எப்ப பண்றது, விவாகம் எப்ப பண்றது. ஹலோ, உங்க வாய்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு தோணுது. பிரபு, உங்களுக்கு அவருக்கு பேசுறது கேக்குறதா இல்ல எப்படி? எப்ப பண்றது? பிரேக் ஆகுது பிரபுஜி, எனக்கும் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது அவரோட. ஹரிஷ், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சுவாமி.
சடனா பிரேக் ஆகுது. இதுவரை சரியா ஆமா இருந்தது. ஆமா வீடியோவும் இப்ப ஃப்ரீஸ் ஆயிடுது. அவர் எக்ஸிட் ஆயிட்டாரோ? அப்படியா? இல்ல எக்ஸிட் இது ஆகணும். இது வைஃபை நல்ல பவரா தான் இருக்கு. இல்ல இல்ல போர்னு வருதோ காமிக்கலையா? இப்போ ஓகேவா இருக்கு நெட்வொர்க். இவ்வளவு நாள் வந்து புவர் நெட்வொர்க்னு காமிச்சிட்டு இருக்கு. அப்படியா? இப்ப இப்ப கேக்குறதா? இப்போ டெண்டிங் டு புவர். இப்ப இப்ப கேக்குறதா? இல்ல கேக்குறது நிறைய. ப்ரொசீட் பண்ணுங்க. நம்ம சரி, அடுத்த நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வேணா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் 2 ஸ்லோகமோ 1 ஸ்லோகமோ எவ்வளவு ஸ்லோகம் முடியுறதோ அவ்வளவு பார்ப்போம். அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நம்ம ஒரு சார்ட், ஏதாவது ஒரு சார்ட், யாராவது ஒரு சார்ட் எடுத்து போட்டு நம்ம சார்ட் பார்ப்போம். ஓகே. இல்ல நம்ம இந்த கிளாஸ் இல்ல அவர் பேசுறது கேக்குறதே இல்லை. தெரியல என்ன சடனா இன்டர்நெட் பிரச்சனை. ஹரே கிருஷ்ணா. அவர் போயிட்டாரோ? ஆமா ஆமா எஸ் பிரபுஜி அவர் போயிட்டாரு. எப்படி உங்க லைஃப் எப்படி போறது பிரபு? கேட்கவே கேட்காதுங்க. Anyway, we have moved home. அதனால things are வந்துட்டேன். வரும். ஏதோ இப்போ பிஎஸ்என்எல் போயிட்டு இந்த பிஎஸ்என்எல் என்னன்னா நம்ம ஸ்லோவா இருக்கு அப்படின்னு போனோம்னா சார் மந்த் பிகினிங் சார் 5 days அப்படிதான் இருக்கும்னுவான். அப்புறமா மறுபடியும் கொஞ்ச நாள் போனா சார் மந்த் எண்டு சார் ஒரு 5 days அப்படிதான் சார் இருக்கும். நடுவுல ஒரு 10 days மட்டும் தான் கொஞ்சம் சிக்னல் நல்லா வர்றது பிஎஸ்என்எல். பரவாயில்லையே 10 days ஆவது வருது. சரி, மறுபடியும் வேணா ஃப்ரைடே மீட் செய்யலாமா? மறுபடியும் சிக்னல் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இது ஸ்லோகம் பார்த்துட்டு அந்த ஜோதகம் சைடு பை சைடு கொஞ்சம் பார்த்தா அது ஆமா ஃப்ரைடேல இருந்து அது நம்ம பாப்போம் கட்டாயமா பாப்போம். ஓகே. வேற ஒரு ஜஸ்ட் சஜஷன். நம்ம என்ன வேணா பண்ணலாம்னா எந்த 2 ஸ்லோகம் பண்ண போறோமோ அதோட ஏதாவது பேசிக் டிரான்ஸ்லேஷன் நீங்க அனுப்பினா நாங்களே கொஞ்சம் முன்னால இது வந்துட்டு எனக்கு தோன்றது இந்த டாபிக் வந்துட்டு இதுல அவ்வளவு அனலைஸ் பண்றதுக்கு இல்லை. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். நீங்க ஏதாவது ஹோம்ஒர்க் மாதிரி தந்தாலும் நாங்க அதை படிச்சு விட்டா இங்க வந்துட்டு we can use the time more effectively to understand. இதுக்கு இதுல சொன்னதுதானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு சொன்னதெல்லாம் இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஐ அக்ரி. பட் அந்த இன்ஃபர்மேஷன் பேசிக் டெசிமினேஷன் நம்ம வந்துட்டு முன்னாடியே நீங்க தந்துட்டா we can read and come na அப்ப அதுல கொஞ்சம் கூட we will save the time here. கட்டாயமா அப்படி பண்ணினால நல்ல ஐடியா தோணுது. ஆமா, நம்ம ஃப்ரைடே Thursday ஈவினிங் நாளைக்கோ இல்லனா ஃப்ரைடே கொஞ்சம் ஏர்லியராவோ அடுத்த 2 ஸ்லோகத்துக்கு என்னென்ன விஷயம், அதுல என்ன விஷயம் வாய்ஸ் கொடுத்துறேன். ஆமா, பேசிக் இந்த கான்செப்ட் நீங்க சொன்னீங்க இப்போ அமிர்த யோகா என்னது இதெல்லாம் ஒரு டேட்டா தானே. அப்ப இதோட உங்கள்ட்ட டிரான்ஸ்லேஷன் இருக்கும் அப்படி ஏதாவது இருந்து அனுப்பினா நாங்க அது ஒருக்கா படிச்சு வந்தா ஒன்லி அதுல ஏதாவது டவுட் இருந்தா we can just ஒரு 10-15 மினிட்ஸ்லயே அதை ரேப் அப் ஆயிடும். அப்போ எனக்கு அப்படி தோணுது. இதுல அவ்வளவு டவுட் வர போறது இல்ல. இது என்ன சொல்லியிருக்காளோ அதான் அதுல அதுல இப்போ நம்ம அனலைஸ் இப்போ சண்டே வந்து பரணினா அதான் அது நத்திங் டு ஆஸ்க் இட். அது ஃபிக்ஸ்ட் தான். ஆனா அந்த அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம டைம் வந்துட்டு உங்க கூட இருக்கிற டைம் more for the discussion analysis to understand something where கட்டாயமா இது நம்ம ஒரு சாஸ்திரமா நம்ம படிச்சு வச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இது ஸ்டார்ட் செஞ்சது. ஆனா இதுல மேக்ஸ் வர்றது எல்லாமே பஞ்சாங்கத்துல வந்துடும் மேக்சிமம் நம்மளுக்கு. ஆனா இதுலயும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போனா நம்மளுக்கு தெரியாத பஞ்சாங்கத்துல இல்லாத விஷயமும் இந்த காலத்துல நம்மளுக்கு தெரியாத விஷயமும் நிறைய இருக்கு. அதுல ஃபார் நாலேஜ் பர்பஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கூட தெரியாது நம்மளுக்கு அது. பட் தெரிஞ்சு வச்சுப்போம், அவ்வளவுதான். ஓகே. வசுதேவ சுதம் தேவம் தேவம் கம்சுசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஃப்ரைடே மீட் செய்வோம். ஓகே.
ரகுஜி இல்ல நீங்க கேட்டு இருந்தீங்களே அதுக்காக யூ ஜஸ்ட் மூவ்ட் ஹோம் திங்ஸ் ஆர் கெட்டிங் செட்டில் டவுன் இந்த மீன் டைம் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு வீட்ல இருந்து ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் on and on but okay now again I'll start my work resume my work, I'll say it this way. இங்க உங்களுக்கு அப்படி டைமிங் எல்லாம் இல்லையா இவ்வளவு மணிக்கூருக்கு அப்புறம்? இல்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டைம்ல வந்து நான் வந்து 3-4 இப்ப நடுவுல வந்து ஒரு 2 hours நான் ஒர்க் பண்ணல. ஸோ பட் கிட்ஸ் பிக் அப் அப்படி இப்படின்னு. பட் எனக்கு 4 o'clock வந்து ஒரு 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 டாஸ்க் வந்தது. அதை நாளைக்கு வந்து நான் லீடர்ஷிப்க்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு கார்த்தால நான் ஒரு தடவை ரெவ்யூன்னா நான் ஜென்ரலி ஸ்டார்ட் பிட் லேட். ஏன்னா குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அவளை சரி பண்ணி, ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 8:30 ஃபார் மீ. ஸோ ஹென்ஸ் நான் இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் போகுது, ஒரே நிமிஷம். So என்னோட work it is not continuous. It's up to me how I slot my work. அவ்வளவுதான். இப்போ நான் 9 o'clock இல்ல 8 o'clock 7:30 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 4:30 5 o'clock முடிச்சிடலாம். பட் அகைன் we don't know. நாளைக்கு I am in a better position. அப்போ வந்து திடீர்னு யாராவது வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். We got a client working on a business, need your input. ஒரு பேக்கப் போடுங்க, லொட்டு போடுங்க, லொசுக்கு போடுங்க, எவ்ரிதிங். ஓகே பாபா, வில் டு. ஜஸ்ட் பிளானிங், அவ்வளவுதான். நீட்ஸ் ஹெக்டிக் டே. நேத்துலாம் இட் வாஸ் a bit cool day. நடுவுல கொஞ்சம் எடுத்துப்பேன் நான். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எதுவுமே வாங்கல, ஃப்ரெஷ் ஹோம். ஸோ டு ஸ்லாட் சம் டைம் இதுக்கு. பட் பிரபுஜி, நீங்க எனக்கு உங்களோட சார்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. அந்த அந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா பேப்பர்ல? ஓ ஷூர் யா I'll try to put it in a பண்றேன். I'll do it பண்ணி ஒரு PDF something பண்றேன். it will help me. உங்கள மாதிரி நான் ரொம்ப மெட்டிகுலஸா ரொம்ப சின்சியரா இல்லடியும் இல்ல எனக்கு பெரிய வேலையே இல்ல. I am free, that is why. Nothing, it is not about sincere or anything. I don't have much to do in life. I'm thinking how to engage myself. பரவாயில்ல, நிச்சயமா. ஹரிபா. ஓகே, தேங்க்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.